ஐ சேஞ்ச் மை 15 years ஆஃப் ஆன்சைட்டி அப்படிங்கிறத அந்த டாப்பிக்கா வச்சிருப்பேன். பிகாஸ் எனக்கு இந்த 15 years ஆஃப் ஆன்சைட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. பட் இதை ஓவர் கம் பண்ணதுக்கு அப்புறம் என் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால ஈஸியா எல்லாரும் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுது, சோஷியலா இருக்க முடியுது. அந்த ஒரு படபடப்பு துடி திருப்பி இதெல்லாம் கிடையாது. ரொம்ப மை லைஃப் இஸ் ஃபக்கிங் ஹாப்பி எவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சின்ன வயசுல நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். ஆனா அதை விட எனக்கு இப்ப இருக்கிற மெமரிஸ் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் மெடிடேஷன் பண்றேன், ஜேர்னல் பண்றேன், நிறைய நல்ல ஹேபிட்ஸ் மெயின்டைன் பண்றேன், ஜிம்முக்கு போய் நிறைய பேர் கூட கம்யூனிகேட் பண்றேன். இன்ஃபேக்ட் அவங்க யார் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல கம்யூனிகேட் பண்றேன். ஓகே, ஒரு பயம் இல்லாம கம்யூனிகேட் பண்றேன். பிகாஸ் சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ நான் அதை ஓவர் கம் பண்ணிருக்கேன். ஒரு 3 months என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுதான் இந்த வீடியோ நான் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஆன்சைட்டி. ஆன்சைட்டி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சைட்டி அப்படிங்கிறது 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு அக்யூட் ஆன்சைட்டி, கிரானிக் ஆன்சைட்டி. இந்த ஸ்ட்ரெஸ் மாதிரி தான். அக்யூட்டுங்கிறது ஷார்ட் டேர்மா இருக்குது. இப்போ லட்சே அது ஒரு திடீர்னு வர ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். இப்போ லட்சே உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பண்ணல அப்படின்னா அது வந்து அந்த ஷார்ட் டேர்முக்கு படப்படப்பட நடிக்கும், துடிக்கும். இது அக்யூட் ஆன்சைட்டி. ஓகே, பட் கிரானிக் ஆன்சைட்டி அப்படின்னா இங்கதான் மெயினான விஷயம். நிறைய பேர் இருக்கிறது இந்த கிரானிக்ல தான். ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம். லெட்ஸே சின்ன வயசுல உங்களுக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்டுல காசு கொடுத்துருக்காங்க, நீங்க போய் கடையில போய் வாங்க போறீங்க, பார்த்தா பேண்ட் ஓட்ட பணம் காணா போயிடுச்சு. ஸோ அதனால வீட்டுக்கு போய் பணம் காணா போயிடுச்சுங்கிறீங்க. மேபி உங்க பேரண்ட்ஸ் உங்களை ஒண்ணுமே சொல்லணும் பிரச்சனை இல்லை, பட் ஆனா திட்டாங்க இல்ல அடிச்சிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க பணம் எப்ப எடுத்துட்டு போனோம் டில் நவ், இப்போ நீங்க வந்து உங்க பாக்கெட்டுக்குள்ள பணம் இருந்தா கூட நீங்க ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பத்திரமா தான் கொண்டு போவீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் மணியை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப படப்படப்படன்னு யோசிப்பீங்க. இதே மாதிரி ஒன்ஸ் நீங்க சுடுதண்ணி வைக்கிறீங்க இல்ல ஏதோ சமைக்கிறீங்க, அது வீணா போயிடுச்சு, உங்க வீட்டுல திட்டாங்க அப்படின்னா நீங்க திரும்பியும் அந்த கேஸ் அடுப்பு கிட்டையோ திரும்பி நீங்க தண்ணி சூட வைக்கவோ ஏதோ ஒண்ணு பண்ண போனீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபீலிங்கை கொடுக்கும். அந்த தாட்ஸ் வரும் நான் சொல்ல, பட் அந்த ஃபீலிங் உங்களுக்கு திரும்பி இருக்கும். பதட்டமாவே ஒருவேளை இதாயிடுவோம். இன்ஃபேக்ட் உங்களோட ஆஃபீஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போய் ஜாயின் பண்ணும்போது ஒரு தப்பு வரீங்க, இல்ல உங்க ஸ்கூல்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் விடுறீங்க உங்களோட எக்ஸாம்ஸ்ல. இது என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு ட்ராமாவா அப்படியே கண்டக்ட் பண்ணி இந்த ஃபீலிங் அப்படியே கொண்டு போய் உங்களோட ஆஃபீஸ்ல ஒர்க் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கீங்கன்னா அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பீங்க. ஸோ அப்ப அதே மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க, ஒருவேளை தப்பு விட்டுறணும் அப்படின்னு. ஏன்னா நீங்க அந்த ஒரு இன்சிடென்ட்லாம் அந்த ஷார்ட் டேர்ம் ஆஃப் இன்சிடென்ட் அது அப்படியே போயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் லாங் டேர்ம் ஒரு இன்சிடென்ட்டா அது கன்வெர்ட் ஆகும்போது இந்த இடத்துல அது ஒரு ட்ராமாவா ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ட்ராமா என்ன ஆகுதுன்னா உங்களோட மைண்ட், அதாவது இன்சுலார் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்சுலார் கார்டெக்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்சுலார் கார்டெக்ஸ் என்ன பண்ணும்னா மாடரேட் பண்ணும். அதாவது ஓகே வேணாம், பிகாஸ் உங்க மைண்ட் என்ன பண்ணும்னா அந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அந்த ஃபீலிங்ஸை ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த ஃபீலிங்ஸை ஸ்டோர் பண்ணி திரும்பி அதே மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் நடக்கும்போது உங்களை வந்து ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடுக்கு கொண்டு போய் விட்டோம். ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட் அப்படின்ற சென்ஸ், லெட்ஸ் ஒரு ப்ராப்ளம் வருது, அதுக்கு முன்னாடி வந்து ரெடி ஆகிக்கிறது. ஒண்ணு ஓகே எதிர்த்து நிக்கலாம், இல்லைன்னா பயந்து ஓடிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு, ஏன்னா மூலங்கிறது எப்பவுமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணதான் வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப அந்த ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் போது நீங்க உங்க பாடியிலையும் அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சில ஃபீலிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இதுதான் ட்ராமா ஆன்சைட்டி அப்படிங்கிறது. ஸோ த நெக்ஸ்ட் திங், இந்த ட்ராமா இந்த ஆன்சைட்டி எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மேபி உங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்து ஃபார்ம் ஆகலாம். மேபி நீங்க மெட் பண்ண ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து இன்னும் நீங்க ஹீல் ஆகாம இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து ஃபார்ம் ஆகலாம். இப்ப லெட்ஸே எனக்கு சின்ன வயசுல வந்து ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு இருக்கு. எங்க அப்பா வந்து இறந்துட்டாரு 7வதுலயே. அப்படிங்கும்போது எனக்கு அது இன்ன வரைக்குமே ஒரு ட்ராமாவே இருந்துச்சு. எனக்கு மத்தவங்க யாராவது என் கூட வந்து க்ளோஸா பேசினாலே என்னை விட்டு போயிடுவாங்க, யாராவது என் மேல ரொம்ப அன்பா இருந்தா என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. எங்க அப்பா அந்த அளவுக்கு எல்லாம் என் மேல அன்பா இருந்ததான் கிடையாது. பட் எனக்கு எங்க அப்பானா பிடிக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு இன்ன வரைக்குமே அந்த ஒரு ட்ராமா வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சு. லெட்ஸே ஓகே ஃபைன், எனக்கு யாராவது க்ளோஸா பேசினா எனக்கு இது என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட ரிலேஷன்ஷிப்ல அடி வாங்குச்சு. ஸோ என்னோட ரிலேஷன்ஷிப்ல யாராவது என் கூட க்ளோஸா இருந்தாங்கன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல அவங்களுக்கு எனக்கு ப்ராபப்ளி செட் ஆகாது. we just broke up, break up, sorry. ஸோ த திங் இது எதனாலன்னா நான் அந்த ட்ராமா அப்படிங்கிறத அந்த ஒரு ஆன்சைட்டி அப்படிங்கிறத நான் ஹீல் பண்ணவே இல்லை. எனக்குள்ள இருந்த அந்த ஒரு டார்க்கஸ்ட் சுச்சுவேஷன் எனக்கு சின்ன வயசுல பொறுத்தவரை பெரிய ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான மெமரிஸ் எல்லாம் இருந்தது இல்லை பெருசா. மேபி உங்களுக்குமே இருந்திருக்கும்.
நீங்க வந்து 2000க்கு முன்னாடி பிறந்திருக்கீங்க, இல்ல 2000ல அந்த டைமிங்ல அந்த இயர்லி 2000 இதுல பிறந்திருக்கீங்கன்னா ப்ராப்ளி உங்களுக்கு ரொம்ப அப்படி அப்படி சூப்பரா சொல்லிக்கிற அளவுக்கு மெமரிஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்காது. பிகாஸ் உங்க ஃபேமிலியில உங்க பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போயிருந்திருப்பாங்க, உங்களை பாட்டுக்கு பெருசா ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து இருக்கிறனால பேட் சுச்சுவேஷன்ஸை, பேடான ஒரு நிறைய ஒரு விஷயங்களை நீங்க ட்ராமாவா இன்ன வரைக்கும் உங்களுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. ஸோ அது ஒரு ரீசெண்ட் ஜென்ரேஷன்ல இருக்கிற பேரண்ட்ஸ் யாராவது பாக்குறீங்கன்னா, மேபி பேரண்ட்ஸ் ஆக போறவங்க பாக்குறீங்கன்னா, உங்க பசங்க எதிர்பார்க்கறது லவ்வா தான் இருக்கும். அந்த லவ்வை நீங்க கொடுக்கல, அந்த லவ்வை நீங்க காட்டல அப்படிங்கும் போது அவங்க ட்ராமாக்குள்ள போய் மாட்டுவாங்க. ஸோ இப்போ இந்த ட்ராமாங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ட்ராமா, இந்த ஆன்சைட்டி இது எப்படி உருவாகுது, ஆன்சைட்டியால ட்ராமாவாலதான் ஆன்சைட்டி உருவாகுதுங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கு இருக்கிற சயின்ஸ் என்னவா இருக்கும், எதனால இது வந்து உருவாகுது? சயின்ஸ் இந்த சென்ஸ் சயின்ஸ்ல சயின்டிபிக்கா நான் சொல்ல, சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். த திங் விச் இஸ் people who seek more validation from the external things or external people, அவங்களுக்கு கண்டிப்பா ஆன்சைட்டிங் இது இருக்கும். பிகாஸ் அவங்கள பொறுத்தவரை அவங்க அவங்கள நேசிக்க மாட்டாங்க, மற்றவங்களோட கமெண்ட்ஸை, மற்றவங்களோட வேலிடேஷனை பெருசா எதிர்பார்ப்பாங்க. இது டாக்டர் கென்னடி அப்படிங்கிறவர் அவரோட புக்ல வந்து ஆன்சைட்டி ஃப்ரீ, ஆன்சைட்டி ஃபயர் சரியா ஞாபகம் இல்லை, பட் அந்த புக்ல வந்து எழுதியிருப்பாரு. ஆக்சுவலி வேலிடேஷன் நீங்க எவ்வளவு சீக் பண்றீங்களோ, எவ்வளவு வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ, வெளியே இருக்கவங்க கிட்ட இருந்து ஒரு லவ் வேணும், கன்சோல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சைட்டி அப்படிங்கிறது இருக்கும். உங்களை நீங்க நேசிக்காத வர, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சைல்டு, நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒருத்தன் இருப்பான். அவன் எப்பவுமே வந்து ஹாப்பியா இருக்கும்னு நினைப்பான், ஆனா அவனை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். எப்படி சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா உங்களை வந்து பெருசா மேபி கண்டுக்காம இருந்தாங்க, உங்களை வந்து அரவணைக்காம, உங்களுக்கு அந்த கஷ்ட நேரத்துல உங்க கூட இல்லாம இருந்தாங்க அப்படின்னா மேபி இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ, அதே மாதிரி உங்களுக்குள்ள இன்ன வரைக்கும் ஒரு சைல்டு ஒருத்தன் இருப்பான். அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை கன்சோல் பண்ணும். நீங்க எப்பவுமே மற்றவங்களோட லவ், அவங்களோட ஒரு அட்டென்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்க, அவங்க இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். மேபி அது ட்ராமாவா இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். ஸோ லெட்ஸ் எனக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஆக்சுவலி வந்து காலேஜ் டைம்ல 2016 எஸ், என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். அவங்க இல்லாம நான் இல்லவே இல்லை அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். பட் த திங், இன்னைக்கு அவங்க என் கூட இல்லை, பட் 7 years ஆச்சு, நான் ஹாப்பியா தான் இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் மென்டலி வீக்கா இருந்திருக்கேன் அந்த டைம். ஐ ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் ஹர் பிகாஸ் ஆஃப் என்னோட சுச்சுவேஷன், என்னோட சரௌண்டிங். ஓகே, நான் பிளேம் பண்ணல, பட் இது காரணமா இருக்கும்னு நான் சொல்றேன். புரியுதா? நான் பிளேம் பண்ணல, என் சரௌண்டிங் அப்படின்ட்டு அதனாலதான் நான் அப்படி நான் சொல்லல. பட் நான் சொல்றேன், ஐ மீன் ஒரு இதுதான்ப்பா, என்னை இப்படிதான் வளர்த்தாங்க, மேபி அதனால இருக்கலாம். பட் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் சேஞ்ச் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா இது தப்பு அப்படிங்களா, பட் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேங்கிறதுனால அதை நான் பிளேம் பண்ணல. ஜஸ்ட் ஓகே, இதுவுமே ஒரு ரீசனா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ உங்கள நிறைய பேரு யாரையாவது டிபெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல இவங்க இல்லாம என் லைஃபே இல்லை, எனக்கு அவங்க கிட்ட இருந்து லவ் வேணும், எக்ஸ்டர்னல் லவ் அதிகமா எதிர்பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது, இந்த ஆன்சைட்டிங்கிறதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், அந்த ட்ராமாவை எப்படி நம்ம ஹீல் பண்ணலாம்? யூ சி 3 லேயர்ஸ் இருக்கு லைஃபை பொறுத்தவரை இதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு. நம்பர் 1 லேயர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகனைஸ் பண்றது. ஓகே ஃபைன், செல்ஃப் அவேர்னஸ். எனக்கு இந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இந்த மென்டல் ஹெல்த்லி நான் மென்டலி வந்து சிக்கா இருக்கேன், எனக்கு சரியில்லை நான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஐடென்டிஃபை பண்றது, செல்ஃப் அவேரோட இருக்குது. நம்பர் 2, ஸ்மால் டெக்னிக்ஸ் லைக் மெடிடேஷன், பிரீத்திங் எக்ஸசைஸ். இது ஒர்க் அவுட் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். பட் லாங் ரன்ல எனக்கு மெடிடேஷன் வந்து லாங் ரன்ல ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. சில பேருக்கு லாங் ரன்ல ஒர்க் அவுட் ஆகாது, ஷார்ட் ரன்ல ஒர்க் அவுட் ஆகும். பட் இதை ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, 3rd லேயர் விச் இஸ் ஹீலிங் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் செல்ஃப் அவேர்னஸ், செகண்ட் லேயர் ஷார்ட் டேர்ம் ஆஃப் ஒரு சில ப்ராசஸ் ரன் பண்றது, 3rd லேயர் விச் இஸ் ஹீலிங். ஸோ அந்த ஹீலிங் எப்படி பண்ணணும்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே அந்த குழந்தை இருக்கும். அந்த குழந்தை ஒரு பேடான சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணிருப்பான். லெட்ஸே கண்ணை மூடுங்க, நான் சொல்றத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம எல்லாருமே நம்மளோட ஸ்கூல் ஏஜுக்கு போகலாம். ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், இதுல எந்த ஏஜ்ல உங்களுக்கு என்ன மெமரி வேணாலும் இருக்கலாம். அதுல பேடான ஒரு மெமரி சூஸ் பண்ணி பாருங்களேன்.
உங்களுக்கு நடந்த ரொம்ப மோசமான இன்சல்ட். இப்போ எனக்கு நடந்த ஒரு மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஹெச்எம் வந்து என்னோட கையை தட்டி விட்டுட்டு, "ஏய் நீ எல்லாம் எதுக்கு என்ன டச் பண்ற" அப்படின்னாரு. எனக்கு அது இன்ன வரைக்குமே ஒரு ட்ராமாவா இருந்துச்சு. பட் ஐ ஜஸ்ட் ரெக்கவர் ஃப்ரம். அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அடிவயிறுல வந்து ஒரு மாதிரி எனக்கு அந்த ஒரு ட்ராமாவை நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல என்னோட இன்னர் சைல்டு இருக்கான், என்னோட அந்த ஒரு குழந்தை இருக்கான். குழந்தை இந்த சென்ஸ் வச்சு என்னோட அந்த ஒரு எங்க வெர்ஷன். ஸோ கண்ணை திறந்துக்கோங்க. இதே மாதிரி நீங்க ஒரு பேடான சுச்சுவேஷன் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு எங்க ஃபீல் ஆகுதுன்னு பாருங்க. உங்க பாடியில எந்த இடத்துல அது ஃபீல் ஆகுது ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதை மேபி சில பேருக்கு ஷோல்டர்ல இருக்கலாம், சில பேருக்கு இந்த இடத்துல இருக்கலாம், சில பேருக்கு வந்து அடி வயிறுல இருக்கலாம், சில பேருக்கு இந்த இடத்துக்கிட்ட நெஞ்சில இந்த நடுவுல வந்து வலிக்க ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு பேக்ல பயங்கரமான ஒரு பெயின் இருக்கலாம், சில பேருக்கு இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், ஸோ இந்த இடத்துல ஒரு ஒரு அழுத்தம் ஏற்படலாம். அந்த அழுத்தத்தை ஃபைன் பண்ணுங்க. தென் இதை ஹீல் பண்றதுக்கு இன்னொரு ஒரு மெத்தட். சரி, இதை ஹீல் பண்றதுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகலாம். இன்னொரு மெத்தட்ல நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகலாம். ஸோ கண்ண முடிக்காங்க. உங்களுக்கு எங்க அங்க ஒரு இறுக்கம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களோட எங்க வெர்ஷனை ஃபீல் பண்ணுங்க. நீங்க சந்தோஷமா இருந்த ஒரு சுச்சுவேஷன். இப்போ என்னை பொறுத்தவரை நான் வந்து ஸ்கூல் டைம்ல என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபுட்பால் விளாடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு சமயம் தான் விளையாடுவேன், ஒரு சமயம் விளாட மாட்டேன். பட் அந்த சமயம் விளையாடும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கிறதுனா அது எவ்வளவு ஜாலியா இருந்துச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு நான் போய் என்னோட எங்க வெர்ஷனுக்கு ஐ ஜஸ்ட் கேவ் ஹை ஃபை. நான் அவனை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சரி, ஐ லவ் யூ சோ மச்டா அப்படின்னு எனக்கு கிடைக்காத ஒரு அன்பை நான் இப்போ விஷுவலைசேஷன் மூலியமா அவனுக்கு நான் கொடுக்குறேன். எஸ், எனக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி பேடா ஃபீல் ஆகுதோ, எப்பெல்லாம் இந்த ஆன்சியஸா நான் ஃபீல் பண்றேனோ, நான் என்னோட எங்க வெர்ஷனை எங்க இருக்கோ அவனை போய் கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவேன். இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எனக்கு அந்த ஒரு பேடான அந்த ஒரு ஃபீலிங்கை தூக்கி போட்டுட்டு குட் ஃபீலிங்கை இம்ப்ளான்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது வந்து டாக்டர் கென்னடி அப்படிங்கிற ஒரு நியூரோ சயின்டிஸ்ட். ஓகே, நியூரோ சயின்ஸ்ல வந்து அவர் டாக்டர், அவர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு விஷயம். இதை நான் நம்பல, இது ரொம்ப சில்லியா தான் இருந்துச்சு. பட் ஆனா இதை நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலா ஆன்சைட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது சீரியஸா 3 monthsல எனக்கு இந்த ஒரு ப்ராக்ரஸ் நான் பார்த்தேன். ஜஸ்ட் 3 monthsல. செகண்ட் விச் இஸ் செல்ஃப் லவ். ஆல்ரெடி நீங்க விஷுவலைசேஷன் மூலியமா உங்களோட அந்த எங்க வெர்ஷனுக்கு லவ் கொடுக்குறீங்க. பட் ரியாலிட்டியில உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. மேபி உங்க மூக்கு கோணையா இருக்கா, ப்ராப்ளம் இல்லை. கண்ணு சரியா இல்லையா, ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். ஸோ அந்த செல்ஃப் லவ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எஸ், ஆமா எனக்கு நெத்தி ஏறிதான் இருக்கு, நான் அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. மேபி நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், பட் ஆனா எனக்கு அது தேவையே இல்லை. எனக்கு முடி அடர்த்தியா தான் இருக்கு, நல்லா தானே வளருது. அப்படிங்கும் போது நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? ஸோ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தென் என் முடிய ப்ராப்பரா வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்லீப், ப்ராப்பர் டயட், எக்ஸசைஸ். ஒன்ஸ் நீங்க ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அதை அப்டேட் பண்ண முடியும். அதை அப்டேட் பண்ணும் போது உங்க மேல லவ் அப்படிங்கிறது கிரியேட். நேற்று ஒரு இன்சிடென்ட் ஒன்று. நேற்று நான் மார்னிங் வந்து சாப்பிடல, மதியானம் தான் சாப்பிட்டேன். ஈவினிங் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, என்ன சாப்பிட்றதுன்னே தெரியல. சரி ஓகே, எங்க வீட்டுல வந்து நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடலாம், இல்லை வடை வாங்கி சாப்பிடு அப்படின்னாங்க. நான் ஒண்ணு எனக்கு வடை வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. த திங் என்னன்னா, கஷ்டப்பட்டு 6 பேக் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நான் அந்த ஒரு என்னன்னா என்னோட பாடி பர்சன்டேஜ் 12ல மெயின்டைன் பண்ணுங்கிறதுனால நான் அந்த அளவுக்கு ப்ராப்பரான டயட் எடுத்துட்டு இருக்கனால ஐயோ இப்போ நான் சாப்பிட்டேன்னா எனக்கு பர்சன்டேஜ் ஏறிடும், வேண்டாம். இந்த அவேர்னஸ் எங்கேருந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா என்ன நான் நேசிக்கும் போது. பிகாஸ் இந்த இந்த பிசிக்கை நான் கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். என் பிசிக் பெருசா இருக்குன்னு நான் சொல்ல, பட் ஒரு ஆஸ்தட்டிக்கா நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொல்றேன். எல்லாருக்குமே இங்க வந்து பெருசா அப்படியே ஒரு மாதிரி பல்கா பாடி பில்டர் மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஆசை கிடையவே கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஆஸ்தட்டிக் பிசிக் இருந்தாலே போதும் தான் நான் நினைப்பேன். ஸோ அப்படிங்கும் போது அதை நான் கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஜிம்ல நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். கரெக்டா நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். சில பேர் வந்து ஏன்டா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன். நான் லிஃப்ட் பண்ணுவேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹோல்ட் பண்ணுவேன்.
நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இது என்ன ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துச்சு, எனக்கு கான்பிடென்ட்டை கொடுத்துச்சு. யாருக்காகவும் யாரோட வேலிடேஷனுக்காகவும் நான் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். பிடிக்கலையா, ஓகே ஃபைன் போங்க. ஏன்னா இது இது முன்னாடி நான் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் தான். பட் இப்போ எனக்கு அந்த வேலிடேஷன், அந்த வெளியேன்னு வர லவ் வேணாம். ஏன்னா என்னோட வேல்யூ என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் என்னோட பவர் என்ன, யூ சி ஒன்ஸ் நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களோட அந்த ட்ராமாஸை ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னிக்குள்ள வந்து மென்டல் ஹெல்த்தை ப்ராப்பரா பாத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பவர், நீங்க எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்னைக்குமே வெளியே போயிட்டு எனக்கு அவங்க லவ் வேணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. பேசுறியா பேசு, இல்லையா போயிட்டே இரு. என் மைண்ட் செட்டோட எனக்குன்னு ஒரு சில வேல்யூஸ் இருக்கு. என் மைண்ட் செட்டோட அடாப்ட் ஆகிற பீப்புள் கூட தான் நான் இருப்பேன். அதை தவிர நான் யார் கூட இருக்க மாட்டேன். இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதுதான் லைஃப்ல ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம மென்டாலிட்டியோட அடாப்ட் ஆகிற பீப்புள் இருந்தாதான் நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன முடியும். நம்ம மென்டாலிட்டியோட அடாப்ட் ஆகல அப்படின்னா நம்மளால நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ட்ராமாஸை ஹீல் பண்ணுங்க. ஓகேவா, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் சூப்பர் ஆயிடும். உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஏன் நிறைய உமன்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். என்ன இருந்தாலும் மென்டல் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா லைஃப் வில் கான் இன் டு as a dumb thing, right? ஸோ ஏன்னா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோட 6 months ஜேர்னியை ஒரு பிடிஎஃபா நான் மேக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து 10 rupees கொடுக்குறேன். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஒன்றுன்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். பிகாஸ் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க மென்டல் ஹெல்த்ல கோட்டை விட்டீங்க அப்படின்னா போயிடும். என்னோட 6 months ஆஃப் ஜேர்னில நான் கத்துக்கிட்ட விஷயம், மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் நம்ம லைஃப்ல சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ கண்டிப்பா வாங்க கம்யூனிட்டியில வந்து ஒன்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் சென்ட் பண்றேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. ஐ வில் see you in this video and thank you for watching my video.